الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. بواب الإمام ابن حجر رحمه الله في كتابه بلوغ المرام باب سجود السهو وغيره من سجود التلاوة والشكر. عن عبد الله بن بحينة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم صلى بهم الظهر فقام في الركعتين الأوليين ولم يجلس فقام الناس معه حتى إذا قضى الصلاة وانتظر الناس تسليمه كبر وهو جالس وسجد سجدتين قبل أن يسلم ثم سلم أخرجه السبعة وهذا اللفظ البخاري. விண்ணிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் நேற்று வரை தொழுமுறை பற்றி நாம் முழுமை செய்தோம் பாடங்களை. இன்றும் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு சஜதத்து சஹு என்று சொல்லக்கூடிய மற்றும் சஜதத்து திலாவா மற்றும் சஜ்தத்து ஷுக்ர் என்று சொல்லக்கூடிய ஆகியவற்றை பற்றிய பாடங்கள் இருக்கின்றது. இங்கு முதல் ஹதீஸு 350வது ஹதீஸு அப்துல்லா பின் புஹைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு முறை ظஹருடைய தொழுகையை தொழ வைத்தார்கள். முதல் இரு ரக்காத்தில் நிலையில் நின்றார்கள். இரண்டாவது ரக்காத்தில் முடிவில் உட்காரவில்லை, அத்தஹியாத்துக்கு உட்காரவில்லை. மக்களும் அவர்களுடன் நிலையில் நின்றார்கள். அவர்கள் நான்காவது ரக்காத்தை தொழுது முடித்த போது சலாம் கொடுப்பார்கள் என மக்கள் எதிர்பார்த்திருக்க அவர்கள் அமர்ந்தபடியே தக்பீர் சொல்லி சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இரு சஜ்தாக்கள் செய்துவிட்டு பிறகு சலாம் கொடுத்தார்கள் என்று இந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் பார்க்கும் பொழுது 7 புத்தகத்தில் பதிவாக இருக்கின்றது. புகாரி, முஸ்லிம், அபுதாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா மற்றும் அஹ்மதில் வரக்கூடிய இந்த ஹதீசுகள். ஆக அன்புக்குரியவர்களே, தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது முதல் இந்த தலைப்பில் 3 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே சஜ்தா செய்வது என்பது பார்க்கும் பொழுது 3 சஜ்தாக்கள் இருக்கும். தனிப்பட்ட ஒரு சஜ்தா என்று சொல்லும் பொழுது ஒன்று சஜ்தத்து சஹு. சஜ்தத்து சஹு என்றால் சஹு என்பது மறதி. அப்போ தொழுகையில நமக்கு கூடுதலாகவோ அல்லது குறைந்து ஏதோ விட்டு விட்டோமோ அதற்காக செய்யக்கூடிய சஜ்தாவுக்கு சஜ்தத்து சஹு என்று சொல்லப்படும். அதற்குரிய பரிகாரமாக இரண்டாவது சஜ்தத்து திலாவா. இது குர்ஆனில் சஜ்தாவுடைய ஆயத்துகள் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்தார்கள். அந்த ஆயத்தை நாம் ஓதும் பொழுது நாமும் சஜ்தா செய்ய வேண்டும். அந்த சஜ்தாவுக்கு சஜ்தத்து திலாவா என்று சொல்லப்படுகின்றது. மகிழ்ச்சியான செய்தி நாம் கேட்டாலோ அல்லது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நமக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வண்ணமாக செய்யக்கூடிய சஜ்தா அதற்கு சஜ்தத்து ஷுக்ர் என்று நாம் கூறுகின்றோம். மார்க்கத்தில் இந்த 3 சஜ்தாக்கள் இருக்கின்றது. ஆக இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த முதல் ஹதீஸில் சஜ்தத்து சஹ்வை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நான் முன்கூட்டியே கூறினேன், சஜ்தத்து சஹ்வு என்பது அஸ்ஸஹ்வு என்றால் மறதிக்கு சொல்லப்படுவது. அப்போ மறதியோ குறைக்கு சொல்லப்படுவது. அப்போ இங்கு நாம் தொழுகையில ருக்கூவோ சுஜூதோ அல்லது தஸ்பீஹோ ஏதோ நாம மறந்து விட்டோம், அதை விட்டு விட்டோம் என்றால் அதற்கு சஜ்தத்து சஹு செய்வது. இதற்கு தான் சுஜூது சஹு என்று சொல்லப்படும். அதற்கு 2 சஜ்தாக்கள் நாம் செய்ய வேண்டும். இந்த ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ظஹருடைய தொழுகையை தொழ வைத்தார்கள். ظஹருடைய 2வது ரக்காத்தில் அத்தஹியாத்திற்கு உட்காராமலே நிலையாக நின்று விட்டார்கள். சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்தொடர்ந்து அவர்களும் நிலையில் அவர்கள் நின்று விட்டார்கள். 4வது ரக்காத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுப்பதற்காக இருக்கும் பொழுது சஹாபாக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுப்பார்கள் என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமுக்கு முன்னால் 2 சஜ்தாவை செய்துவிட்டு பிறகு சலாம் கூறினார்கள்.
ஆக இந்த 2 சஜ்தா செய்தது அதிகப்படியான இந்த சஜ்தாவுக்கு தான் சஜ்தத்து ஸஹ்வு என்று சொல்லப்படும். மறதி ஏற்பட்ட அதற்கு பரிகாரமாக செய்யக்கூடிய சஜ்தத்து ஸஹ்வாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் நாம் தொழுகைக்குள் குறை ஏற்பட்டுவிட்டால், ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் விட்டுவிட்டோம் என்றால் அதற்கு நாம என்ன செய்வது என்று நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, ஒரு காயிதாவையும் பொதுவாக நாம ஒரு அளவுகோலை நாம நம்முடைய நினைப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகையில் 3 விஷயமான சில சஜ்தா செய்யக்கூடிய காரணங்கள் ஏற்படும். சஜ்தத்து ஸஹ்வை செய்ய வேண்டும் என்றால் 3 விஷயங்கள், 3 காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் இருந்தால், ஒன்று குறைந்து நாம் ஏதாவது ஒரு விட்டுவிட்டோம், தொழுகையில நாம் ஏதோ ஒன்றை விட்டுவிட்டோம் என்றால், இரண்டாவது நாம் அதிகப்படுத்தி விட்டோம் என்றால், மூன்றாவது சந்தேகம் இருந்தால். அப்ப இந்த 3 நிலையில தான் சஜ்தத்து ஸஹ்வு இருக்கும் தொழுகையில. ஒன்று குறை, இந்த ஹதீஸில் நாம் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அத்தஹியாத்தை விட்டு விட்டார்கள். இரண்டாவது அதிகப்படுத்தி விட்டோம் என்றால் நாம 3 சஜ்தா செஞ்சு விட்டோம், அல்லது 2 ருக்குவை செய்து விட்டோம், அல்லது நாம 5 ரக்காத்தை அல்லது 1 ரக்காத்தை அதிகமாக தொழுது விட்டோம் என்றார். மூன்றாவது சந்தேகம், 2 தொழுதேனா 3 தொழுதேனா என்ற இந்த சந்தேகம். இந்த 3க்கும் நாம சஜ்தத்து ஸஹ்வு செய்ய வேண்டும். நாம் அப்போ முதல் விஷயம் பார்க்கும் பொழுது குறைவு ஏற்படும் பொழுது, எந்த விஷயத்தில் குறைவு ஏற்பட்டால் சஜ்தத்து ஸஹ்வு செய்ய வேண்டும்? வாஜிபான விஷயங்கள். வாஜிப் என்று எது சொல்லப்படுகின்றதோ, ஏனென்றால் நாம் தொழுகையில பார்த்தோம், ஒன்று ருக்குன், அடிப்படையான ஒரு விஷயம், பில்லர்ஸ் ஆஃப் ஸலா, தொழுகையுடைய அடிப்படையான விஷயம். இது இல்லை என்றால் தொழுகையே கிடையாது. இன்னொன்று வாஜிப், தொழுகையுடைய வாஜிபுகள். இந்த தொழுகையுடைய வாஜிபுகள் விட்டுவிட்டோம் என்றால் அதற்காக நாம சஜ்தத்து ஸஹ்வை செய்வோம். அப்போ நாம வாஜிபான விஷயங்களை, இப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல் தஷஹுத் என்பது வாஜிபாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜிபை விட்டு விட்டதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தஷஹுதில் சலாம் கூறுவதற்கு முன்னால் சஜ்தத்து ஸஹ்வு செய்தார்கள். அப்போ முதலில் நாம் இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வாஜிபான விஷயங்கள் நாம் விட்டோம் என்றால் அதை நாம் திரும்பி செய்து அதற்கு பிறகு சஜ்தத்து ஸஹ்வு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. திரும்பவும் கூறுகின்றேன், வாஜிபான தொழுகையுடைய வாஜிபுகளை நாம் விட்டுவிட்டோம் என்றால் அதை நாம திரும்பவும் செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அதற்கு பரிகாரமாக, அதற்கு பதிலாக நாம் 2 சஜ்தத்து ஸஹ்வு நாம் செய்து கொள்ள வேண்டும். எப்பொழுது? சலாமுக்கு முன்னால். தொழுகையில் குறை ஏற்படும் பொழுது சலாமுக்கு முன்னால் நாம சஜ்தத்து ஸஹ்வு செய்ய வேண்டும். இந்த அளவுகோலை நாம் நம்முடைய மனதில், நம்முடைய நினைப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகையில குறைவு என்று ஏற்படும் பொழுது நாம் சஜ்தத்து ஸஹ்வை சலாமுக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டும். அந்த தொழுகையில் குறைவு வாஜிபை நாம் விட்டுவிட்டோம் என்றால் அதை திரும்பவும் செய்ய தேவையில்லை. ஆனால் அதே அடிப்படையை விட்டுவிட்டோம் என்றால், எடுத்துக்காட்டாக நான் ருக்குவை விட்டுவிட்டேன் என்றால், ருக்கு என்பது ருக்குன், இது ஒரு அடிப்படையான விஷயம், இது பில்லர்ஸ் ஆஃப் ஸலா. இது இல்லை என்றால் அந்த தொழுகை, அந்த ரக்காத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லது கணக்கிடப்படாது. அப்போ நான் அந்த ருக்குவை திரும்ப செய்ய வேண்டும். ஆனால் அதுவே அத்தஹியாத், முதல் அத்தஹியாத் 4 ரக்காத் அல்லது 3 ரக்காத் தொழுவும் பொழுது முதல் அத்தஹியாத் இது ருக்குனு கிடையாது, வாஜிபாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை திரும்பவும் அத்தஹியாத்தில் உட்காரவில்லை, மாறாக எழுந்து விட்டார்கள். கடைசியில சலாமுக்கு முன்னால் 2 சஜ்தத்து ஸஹ்வை செய்து விட்டார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். தொழுகையில் குறை ஏற்படும் பொழுது வாஜிபை நாம் விட்டுவிட்டோமா அல்லது அடிப்படையான விஷயத்தை ருக்குனை விட்டுவிட்டோமா என்று பார்க்க வேண்டும். பில்லர்ஸை விட்டுவிட்டோமா, ஆப்ளிகேஷன்ஸை நாம் விட்டுவிட்டோமா என்று நாம் பார்க்க வேண்டும். வாஜிபை நாம் விட்டுவிட்டோம் என்றால் அதை திரும்பவும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம ருக்குனை விட்டுவிட்டோம் என்றால் அதை நாம திரும்பவும் செய்ய வேண்டும். பிறகு நாம கடைசியில நாம என்ன செய்யணும்? சஜ்தத்து ஸஹ்வு செய்ய வேண்டும். வாஜிபுக்கு
அதை செய்ய தேவையில்லை, வெறும் நாம் சஜ்தத்து சஹு செய்தாலே போதுமானது. இது கொஞ்சம் நுணுக்கமான ஒரு மஸ்அலாவாக இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொண்டவென்றால் நமக்கு இலகுவாக அனைத்து விஷயம் ஏற்பட்டுவிடும். ஆக தொழுகையில குறை ஏற்படும் பொழுது அந்த குறையை நிறையாக ஆக்குவது என்பது சஜ்தத்து சஹு. அது தொழுகைக்குள்ளே செய்ய வேண்டும், தொழுகைக்கு வெளியே செய்யக்கூடாது. தொழுகைக்கு உள்ளே என்றால் சலாம் கூறுவதற்கு முன்னால் நாம சஜ்தத்து சஹு 2 சஜ்தாக்கள் நாம் செய்ய வேண்டும். 2 சஜ்தாக்களை பொதுவாக நாம் என்ன தஸ்பீஹ் செய்கிறோமோ அதை தஸ்பீஹ் நாம அங்கு செய்வோம். ஆக இந்த ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் நாம பார்க்கும் பொழுது முதல் விஷயம், இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒரு மனிதராக இருந்தார். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தவறு, இந்த மறதி ஏற்படுவது என்பது மனிதர்களுடைய ஒரு இயல்பான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இந்த இயல்பான விஷயம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒன்றுக்கு நிறைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் ஏற்பட்டது. இது துஹருடைய நேரம் தொழுகையில் ஏற்பட்டது. இன்னொரு ஹதீஸில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், அஸருடைய நேரத்தில் ஏற்பட்டது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாமர மனிதர். அவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் மீது வஹி அனுப்பப்பட்டது. அதைதான் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, நபியே நீங்கள் கூறுங்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் கூறினார்கள், இதை சஜ்தத்து சஹு செய்த பிறகு, இன்னமா அன பஷருன், நான் மிஸ்லுக்கும், நான் உங்களைப் போல ஒரு மனிதன். அன்சா கமா தன்சவுன், நான் எனக்கும் மறதி ஏற்படுகின்றது, நானும் மறந்து விடுகின்றேன், எப்படி நீங்கள் மறந்து விடுகின்றீர்களோ. ஆக ஃபைதா நசீது, நான் மறந்து விட்டேன் என்றால் ஃபதக்கிரூனி, எனக்கு நீங்கள் நினைவூட்டுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக இந்த விஷயத்தை நான் கொள்ள வேண்டும். இரண்டாவது அத்தஹியாத், முதல் அத்தஹியாத் இது வாஜிபாக இருக்கின்றது. இது நமக்குடைய தொழுகையில் விடுபட்டது என்றால் நாம் திரும்பவும் நாம நின்று விட்ட பிறகு உட்கார்ந்து திரு அத்தஹியாத் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம் நின்று விட்டோம் என்றால் நம்முடைய தொழுகையை தொடர்ச்சியாக செய்து கடைசியில் சலாம் கூறுவதற்கு முன்னால் 2 சஜ்தாவை நாம் அந்த சஜ்தத்து சஹு பரிகாரமாக நாம செய்து கொள்வது இங்கு நமக்கு கற்றுத்தரப்பட்டது. மூன்றாவது விஷயம் நாம் அறிந்தோம், தொழுகையில் குறை என்று ஏற்படும் பொழுது சஜ்தத்து சஹு சலாமுக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டும். நான்காவது, தொழுகையில் வாஜிபை விட்டு விட்டோம் என்றால் அந்த வாஜிபை செய்ய அவசியம் இல்லை, மாறாக வெறும் சஜ்தத்து சஹு சலாமுக்கு முன்னால் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அடிப்படையான மற்றும் ருக்குன் பில்லர்ஸை நாம் விட்டு விட்டோம் என்றால், எடுத்துக்காட்டாக ருக்குவை விட்டு விட்டோம் என்றால், அங்கு நாம அல்லது சஜ்தாவை நாம் விட்டு விட்டோம் என்றால் அங்கு நாம திரும்ப ருக்கு செய்ய வேண்டும், சஜ்தா நாம செய்ய வேண்டும். கடைசியில் நாம் என்ன செய்வோம்? அதற்கு சஜ்தத்து சஹு நாம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சட்டத்தை நாம் பார்க்கலாம். இன்று நாம் பார்த்தது, குறை ஏற்பட்டால் தொழுகைக்கு உள் சஜ்தத்து சஹு நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் இந்த பாடத்தை புரிந்து நம்முடைய தொழுகையில் ஏதாவது குறை மற்றும் மறதி ஏற்படும் பொழுது நாம் நம்முடைய தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி பிரகாரமாக நம்முடைய தொழுகையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழுகையை உற்சாகத்துடன் உள்ளச்சத்துடன் தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு என்றென்றும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். மற்றும் ஒரு நினைவூட்டலை நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். நாம் அல்ஹம்துலில்லாஹ் இன்று நாம் முதல் தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாட்களில் இருக்கின்றோம். இதை இரவு நாம இந்த நாட்களில் நாம் முன்கூட்டியே முந்தைய பாடத்தில் நாம் பார்த்தோம். தில்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள் மிக சிறப்பு மிக்க ஒரு நாட்களாக இருக்கின்றது. ரமதானுடைய இரவை விட, ரமதானுடைய நாட்களை விட சிறந்த நாட்களாக இது கருதப்படுகின்றது உலமாக்களிடம். ஏனென்றால் மிகவும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடம் மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இதை மிகவும் அதிகமாக விரும்புகின்ற. ஆக நம்முடைய நேரத்தை அதிகமாக நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலும், அல்லாஹு தஆலாவை துதிப்பதிலும், அவனை வணக்க வழிபாடு செய்வதிலும் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் ரமதானுடைய கடைசி 10 நாம முயற்சி செய்வோமோ. ஆக இந்த நாட்களில் அதிகமாக மற்றும் உன்னதமான ஒரு அமலை பார்க்கும் பொழுது அது அல்லாஹ்வை தக்பீர் செய்வதும் அல்லாஹ்வை புகழ்வதுதான். ஆக
பொதுவாக எந்நேரமும் நாம அல்லாஹுக்காக நாம் தக்பீர் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து. மற்ற தக்பீர்கள் இருக்கின்றது. நாம் வீட்டிலும் இருக்கும் பொழுது தக்பீரை நாம் முழங்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இதை தக்பீர் அவர்கள் முழங்குவார்கள். அதே போல வெளியே நாம செல்லும் பொழுதும் அங்கேயும் நாம தக்பீரை சொல்லிக் கொண்டு நாம இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களில் அதிகமாக திக்ரையும் அதிகமாக அல்லாஹுடைய தக்பீரை, அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தக்பீரை முழங்குவது வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இதற்குரிய சிறந்த கூலியை அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஆக இது ஒரு நினைவூட்டலாக தான் இருக்கின்ற. அல்லாஹு தஆலா எனக்கும் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் நல்ல அமல்களை செய்து அவனுடைய ரப்புல் ஆலமீனுடைய பாக்கியத்தை மற்றும் அருளை பெறக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. இந்த நாட்களில் நாம் 9 நாட்களில் நாம நோன்பு பிடிக்கலாம், நோன்பு வைக்கலாம். இதுவும் நல்ல அமல்களில் ஒன்றானதாக இருக்கின்றது நோன்பு வைப்பது. ஆக நாம் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். இன்று நாம சஹர் வைத்து நாம நம்முடைய நோன்பை ஆரம்பிக்கலாம். அல்லது நாம் ஒரு நாள் விட்டு நாம் இன்னொரு நாள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் நாம் அரஃபாவுடைய நோன்பு, வலியுறுத்தப்பட்ட நோன்பு நாம் வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் இதை நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் இந்த அமலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள்வானாக. ஆமீன். வஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.